ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனி. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனி. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 41 43 வசனங்கள் வரை நாம் படித்ததை நாம் எல்லாரும் கேட்டோம். இந்த வசனத்தில் நன்றாக கவனிங்கள். இந்த உலகத்தில் வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் படித்த இந்த வசனத்தில் இருந்து நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்ட தேவன் என்பதை இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு இயேசுவை குறித்து நிறைய பேர் நிறைய தாட்ஸ் வச்சிருக்கிறாங்க. பைபிள்ல இல்லாத தாட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இயேசுவை குறித்து அநேகருக்கு இருக்கிறது. இயேசு ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி என்று நிறைய பேர் அதை சொல்றாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்றாங்க. இன்னைக்கு அதனுடைய விளக்கத்தை தான் இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது இயேசு சொன்ன ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு மனிதர் அப்படின்னு இயேசுவை பத்தி சொல்றாங்க. இல்ல, இயேசு சாதாரணமான மனிதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அதுதான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில இயேசுவானவர் அவருடைய அந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த பிறப்பின் கனி எப்படிப்பட்டதுடையது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாளில் கிறிஸ்துமஸ் செய்தி விசேஷ செய்தியிலே நாம் காண்போமாக. கவனியுங்கள். கொஞ்சம் எக்கோ. மரியாள் எலிசபெத்தின் வீட்டுக்கு வராங்க. வந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். அப்படி நம்ம வாழ்த்தும் போது அந்த நேரத்தில் எலிசபெத் வந்து கர்ப்பவதியா இருக்கிறாங்க. அந்த வாழ்த்து சத்தத்தை எலிசபெத் அம்மா கேட்ட போது அவங்க வயிற்றுல இருக்கிற பிள்ளை துள்ளுது. அந்த நேரம் பார்த்து எலிசபெத் பரிசுத்த ஆவி அவர்களை நிரப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலோடு கூட தன்னை வாழ்த்த வந்த மரியாளை பார்த்து எலிசபெத் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை என்ன அப்படின்ற பார்க்கும்போது 42ஆம் வசனத்தை பார்க்கலாம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். நன்றாக கவனிங்கள். கர்ப்பத்தில் கனியாக இயேசு மரியாள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் எப்படிப்பட்ட கனியாக மரியாள் வயிற்றில் இருந்தார் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாக மரியாளினுடைய வயிற்றில் கர்ப்பத்திலே இயேசு இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாக இருக்கும் போது, இந்த பூமியில பிறக்கும் போது அந்த கனி ஆசீர்வாதமாக தான் இருந்தது. நிச்சயமாக நல்லா கவனிங்க. கர்ப்பத்தின் கனியில ஆசீர்வதிக்கப்பட்ட கனிகள் என்று உண்டு, சபிக்கப்பட்ட கனிகள் என்று உண்டு. கர்ப்பத்தின் கனியில நீங்க பாருங்க, இந்த பூமியில பிறக்கிற எல்லா கனிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதல்ல, அதே போல எல்லா கனிகளும் சபிக்கப்பட்டதும் அல்ல. உலகத்தில் மனிதர்கள் உடைய கர்ப்ப பிறப்பின் கனிகள் எல்லாம் குறித்து நாம் வேதத்தில் ஆராய வேண்டுமானால் அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து பார்ப்போம். இயேசு கர்ப்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதே சமயம் கர்ப்பத்திலே சபிக்கப்பட்ட கனிகளும் உண்டு. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். பைபிள் அதை நமக்கு தெளிவாகவும் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை நாம வாசிக்கும் போது அதில் நம்ம பார்க்கலாம். படிங்க. 16ஆம் அதிகாரம் 11, 12. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால்
இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில நல்ல கவனிங்க. இங்கேயும் கர்ப்பத்தின் கனியை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். அங்க எலிசபெத்தோ உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இங்க கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாரே நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். நல்லா புரிஞ்சுங்க, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். ஆனால் உன் கர்ப்பத்தில் இருக்கிறதான உன் கனி 11ஆம் வசனத்துல பாருங்க, அவனுக்கு இஸ்மவேல் 11ல அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் அவன் அடிங்க துஷ்ட மனிதனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்களா? அப்போ ஒரு கர்ப்பத்தின் கனி என்பது ஆசீர்வாதமான கனியும் உண்டு, துஷ்டத்தனமான கனிகளும் உண்டு. புரியுதுங்களா? பைபிள் இதுக்கு நமக்கு தெளிவா காட்டுகிறது. இன்னும் நிறைய காட்டலாம். இந்த கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த பிறக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் நிர்ணயித்து விடுகிறார். அதுக்கு என்ன காரணம், ஏன் துஷ்டனாக பிறக்கிறார்கள், ஏன் ஆசீர்வாதமாக பிறக்கிறார்கள் என்பதற்கு அந்த காரணத்தை கண்டுபிடிக்க பைபிள் பெரிய சப்ஜெக்டை நமக்கு காட்டுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் அந்த செய்தியை நாம் இப்பொழுது எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சித்தம் இருந்தால் இந்த செய்தியை குறித்து, ஏன் கர்ப்பத்தில் துஷ்ட கனிகளும் பிறக்கிறது, ஆசீர்வாத கனிகளும் பிறக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் செய்திக்கு, கிறிஸ்துமஸ் செய்திக்கு நேராக வருவோம். அப்பொழுது நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே துஷ்ட மனிதனாக ஆமென் இந்த இஸ்மவேல் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட மதம், பேர் சொல்ல விரும்பவில்லை, இன்றைக்கும் பயங்கரமான துஷ்டத்தனத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, உலகத்துல செய்து கொண்டு இருக்கிறது. இஸ்மவேலின் சந்ததி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் அடித்து காலி பண்ணணும், சாகடிச்சிடணும், புரியுதா, தலையை வெட்டணும், புரியுதா, இப்படிதான் துஷ்டத்தனத்தோடு கூட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட இஸ்மவேலினுடைய சந்ததி பைபிள் சொன்னதுதான் அப்படியேதான் தீர்க்க தரிசனமாய் நிறைவேறுகிறது. அப்போ இந்த உலகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா துஷ்டத்தனமான மனிதர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த உலகத்திலே பிறந்து இருக்கிறாங்க. இப்படி துஷ்டத்தனமான மனிதர்கள், உதாரணத்துக்கு நீங்க நல்ல கவனிங்க, ஜெர்மனை ஆண்ட ஹிட்லர் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் இந்த பூமியில பிறந்தார். அவர் பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னா, பிறந்த போது அவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம வரலாறுல கவனிச்சு பார்த்தோம் சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்குது. லட்சக்கணக்கான யூதர்களை நல்ல கவனிக்க விஷவாயு வைத்து துடிக்க சாகடிச்சார் ஹிட்லர். புரியுதுங்களா? துடிக்க சாகடிச்சார் லட்சக்கணக்கான யூதர்களை. பயங்கரமான அராஜக ஆட்சி இந்த தேசத்தில் அவர் ஜெர்மனியில செய்தார். கடைசியில் அவருடைய முடிவு என்னன்னா, தானாக மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய கைத்துப்பாக்கிலேயே தன்னையை சுட்டுக் கொண்டு அவர் மரித்து போனதாக வரலாற்றில் நாம் பார்க்கலாம். இன்னும் கூட நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால், உகாண்டாவிலே ஆட்சி புரிந்த உகாண்டாவின் சர்வாதிகாரி என்று சொல்லப்பட்ட இடி அமீன் என்கிறதான ஒரு அதிபர், அவர் கடந்த 2003 தான் அவர் மரிச்சார். அவரும் பாருங்க இந்த உலகத்தை துஷ்ட கனியாக தான் வெளிப்பட்டார். அவரை குறித்து நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடி அமீன் என்கிற உகாண்டாவினுடைய சர்வாதிகாரியினுடைய இந்த ஆட்சியை நம்ம பார்த்தோம்னா பயங்கரமான ஆட்சி, ஹிட்லரை விட பயங்கரமா இருக்குது. 5 லட்சம் பேரை இறக்கம் இல்லாம கொண்டு குவிச்சவன் யாரு? இடி அமீன். புரியுதுங்களா? இரண்டாவது, இந்த இடி அமீன் என்ன செய்வார்னா, மனிதனுடைய ரத்தத்தை அப்படியே குடிப்பார். மனுஷன் ரத்தத்தை என்ன செய்வாரு? இந்த இடி அமீன் அப்படியே பச்சையா குடிச்சு அதை ருசிச்சு பார்க்கிற ஒரு ஆளு. அது மட்டுமல்ல, மனிதனுடைய உடல் பாகத்தை நல்லா ருசிச்சு சாப்பிடுவார். வெட்டி என்ன செய்யுது? ருசி சாப்பார். அவர் ஏகப்பட்டதான பெண்கள், அவர் விரும்பினதான ஒரு பெண்ணை இன்னொருவன் அவன் மனம் முடித்தோ நேசித்தோ காணப்பட்டான் என்று சொன்னால் அவனை துடிக்க வெட்டி அவனை முதலைகளுக்கு இரையாக போட்டு அதை ரசிப்பான் என்று சொல்லி இடி அமீன் என்கிற துஷ்ட மனிதனை குறித்து உலக வரலாறு, உகாண்டாவில் ஆட்சி புரிந்த இந்த மனிதனை குறித்து உலக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இப்படியெல்லாம் துஷ்ட மனிதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உலகத்திலே துஷ்ட கனிகளாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நல்லபடி இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? தேசத்தின் அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அங்கங்க துஷ்ட மனிதர்களை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நல்ல தேசத்தில் குடியிருக்கிறதான ஜனங்களை நல்ல கவனிங்க. நீங்க எல்லாம் அந்நியர்கள் என்று சொல்லி வேற்று ஜனங்கள் என்று சொல்லி இருக்கிற தேசத்தை விட்டு துரத்துற எவனா இருந்தாலும் சரி அவன் துஷ்டன் தான். ஒரு அளவில் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு காலம் இன்னைக்கு நாட்டில் அப்படிதான். சில நாடுகள் நடத்தும் யாரும் எவங்க சொல்ல மாட்டேங்க. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டு நீங்களும் அந்நியர்கள் வெளியேறுதுன்னு சொல்லி புரியுதுங்களா? நல்ல பல ஆண்டாண்டு காலங்கள் வாழ்ந்துருந்தவங்க தொடுத்துறாங்கன்னா அவங்க துஷ்டர்கள் தான். அவங்கள துஷ்ட மனிதர்களாக தான் இந்த பூமியில் என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களுக்குள்ளாக என்ன செய்யல? காணவிடவில்லை. இந்திய தேசம் ஒரு பரந்த மாநில தேசம். நல்லா கவனிங்க. இந்த தேசத்துல எல்லா மதத்தினரும் இங்க தங்கம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. கைகளை தட்டி கட்டளை துதிப்போம். எல்லா ஜாதியினரும் இந்த பூமியில தங்கறதுக்கு, இந்த இந்தியாவில் தங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நீ வந்து புறமதஸ்தர் என்று சொல்லி அவங்கள சொல்லி வேற்றுகிற ஆளு சொல்லி தங்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி தள்ளுறாங்கன்னா அவங்க துஷ்ட மனிதர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிறகு அப்படியாக இருக்கிறது. கவனிப்போம். ஆனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் அந்த கனியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துஷ்ட கனி கிடையாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சி அதுதான். இதுதான் இந்த சொல்லப்பட்டதெல்லாம் துஷ்ட கனிகள். புரியுதுங்களா? தேசத்தை அழிக்க வந்த துஷ்ட கனிகள் பிசாசால் ஏற்பட்டப்பட்டது. ஆனால் இங்க மரியாதையுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த கனியை பார்த்து எலிசபெத் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு ஆண்டவராய் உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்ட கனியாக இந்த பூமியிலே வெளிப்படுவார் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாக இந்த பூமியிலே நீ சுமந்து கொண்டிருக்கிற அந்த கனியானது, இயேசு என்கிற அந்த கனியானது இந்த பூமியிலே வெளிப்படும். இந்த பூமியிலே வெளிப்படும். இந்த கனி இந்த பூமியிலே வெளிப்படும் போது உலக மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த கனி ஆசீர்வாதமாக அமையும் என்று தீர்க்க தரிசனமாக இந்த எலிசபெத் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் சாத்தானானவன் இந்த ஆசீர்வாதமான இந்த கர்ப்பத்தின் கனியாக இயேசுவை குழந்தையிலே கருவிலே அதை அழித்து விட வேண்டும். அல்லது கருவிலிருந்து வெளிவந்த குழந்தையாக இது இருக்குமானால் நல்ல கவனிங்க. இதை என்ன செய்யலாம்? பிறந்த உடனே சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்க, இயேசு பிறந்தவர் என்று பிறந்து விட்டார் என்று தெரிந்து விட்ட உடனே சாத்தான் உடனடியாக ஏரோது ராஜாவுக்குள் புகுந்து நல்ல கவனிங்க இந்த பிறந்தாய் இந்த கனி உலகமெங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு விடும் என்று நினைத்து சாத்தான் இந்த கனி என்ன செய்யணும்? அழிக்கிறதற்கு திட்டம் தீட்டினான். பைபிளை நாம கவனமா கவனிச்சுட்டு வந்தோம்னா சரியாக ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்றும் சாத்தானும் எப்படி செயல்படுகிறார் என்பதும் அழகாக நாம் பார்த்து விடலாம். அல்லேலூயா. நாமே பிறக்கப்பட்டபடி சாதாரண கனி அல்ல. இது பிறந்து விட்டால் நம்முடைய உலகத்தை கவி பிடித்து ஆத்துமாக்களை பிடித்து இருக்கிற நமக்கு இந்த கனி வைத்து விடும் என்று சொல்லி அந்த கனியை இந்த சாத்தானானவன் என்ன செய்யறான்? ஏரோது ராஜாவினுடைய சிந்தைக்குள்ளாக புகுந்து அவன் சொல்லுகிறான், உலகத்திலே ஏதாவது இருக்கிறதான பெத்லகேமிலே இருக்கிற எல்லா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாவற்றையும் கொன்று குவித்து விடுங்கள். என்ன போறோம்? புரியுதுங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படிப்போம். அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? சாஸ்திரிகள் கரெக்டா தேடிட்டு வராங்க. பெத்லகேம்ல ஒருத்தர் பிறப்பாரு, எங்க பிறந்திருக்கிறார்? அவர் யூதருடைய ராஜான்னு தேடிட்டு வராங்க. அப்ப யூதருடைய ராஜான்னு ஒருத்தவங்க ஆரம்பிச்சுட்டா இந்த ஏரோது ராஜாவுக்கு பயம் வந்துட்டு, அதனால இந்த பெத்லகேமிலும் அது எல்லைகள் சுற்றிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும் சகல ஆண் பிள்ளைகளையும் சாவடிச்சிருக்கு. அந்த நாட்கள் நடந்த வரலாறுங்க புரிதுங்களா? உண்மையா
எல்லா போர் சேவகர்களும் போய் கவனிங்க, 2 வயதுக்குட்பட்ட குழந்தைங்க யாரெல்லாமோ அவங்க எல்லாம் துண்டு துடிக்க சாத்தான் ஏறுவதற்குள்ளாக புகுந்து இந்த காரியத்தை செய்தால நாட்கள்ல அந்த குழந்தையில் இயேசு ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி இவனுடைய திட்டம், சாத்தானுடைய திட்டம். ஆனால் சாத்தானுடைய திட்டம் பலிக்கவில்லை. அல்லேலூயா. அதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. பின்பு அவர்கள் ஏரோதுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? நம்ம ஆண்டவர் சாத்தான் பல பிளான் போட்டாலும் நம்ம ஆண்டவர் அதை விட பலமான பிளான போடுற ஆண்டவர். இவன் 2 வயசு குழந்தைங்களெல்லாம் சாகடின்னு சொல்லி பிளான் போட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, உன் மைண்ட் இப்படி செயல்படும் தெரியும் சொல்லிதான் முன்னாடி யோசேப்புக்கு சொப்பனத்தை தரிசனமா என்ன சொல்லிட்டானா, நீங்க இருக்காதீங்க, நீங்க எல்லாம் மரியாதை நீயும் குழந்தையும் எகிப்து தேசத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. நீ இப்ப பெத்லகேமுக்குள்ள இருக்கிறதா நீ சாகடிச்சே தவிர என்னது எகிப்து தேசத்துக்கு நீ போய் என்ன செய்ய முடியாது. குழந்தை சாக தெரியவும் தெரியாது. புரிஞ்சுங்களா? அதனால் சாத்தானுடைய திட்டம் என்ன ஆச்சு? பலிக்காமல் போனது. நல்ல கவனிங்க, இதுல இருந்து ஒரு சத்தியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க, சாத்தான் இயேசு பிறக்கிறதை அவன் விரும்பவே இல்லை. இயேசு பிறக்க கூடாது என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். இன்றைக்கும் நன்றாக சொல்லுகிறேன், புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள், இன்னும் சரியான ரட்சிப்புக்குள்ளாக வராத அநேக தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறக்கிறதற்கு சாத்தான் அனுமதிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு உங்கள் உள்ளத்துல பிறக்கிறதற்கு அவன் உங்களுடைய மனதிலே எந்த அளவுக்கு இயேசுவை குறித்து குழப்பத்தை உண்டாக்க முடியுமோ, எங்கள் ஆலயத்துக்கு வருகிறதை அவன் எந்த அளவுக்கு உங்களை தடுக்க முடியுமோ, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் செய்தியை கேட்க முடியாதபடிக்கு எந்த அளவுக்கு அவன் திட்டத்தை உங்களுக்கு தீட்டி காரியத்தை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு முழு பலத்தோடு கூட சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஏனென்றால் இயேசு உன் உள்ளத்தில் பிறக்கக்கூடாது. பிறந்து விட்டால் நீ ஆசீர்வாதமாக இருந்து விடுவாய் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். புரியுதுங்களா? இயேசு ஒரு மனிதனுக்குள் பிறந்து விட்டால் அதுதான் ரட்சிப்பு, சரியான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த கனி என்ன கனி? கர்ப்பத்தின் கனி, ஆசீர்வதிக்கப்பட்ட கனி. நீ ஆசீர்வாதமாக மாறி விடுவாய் என்பதை சாத்தான் தெரிந்து உன்னை இயேசுவை அறிவிட மாட்டான். மற்ற எல்லாத்தையும் நீ அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுப்பான். உலகத்துல எந்தெந்த இடமோ எங்கெங்கயோ போ, ஆனால் இயேசு என்கிறவர் புள்ளி போய் விடாதே என்று உன் சொந்தத்தை பார், உன் பந்தத்தை பார், உன் பிள்ளைகளை பார், உன் அம்மாவை பார், உன் சொந்தங்களை பார், அதை பார், இதை பார், உன்னுடைய ஜாதியை பார், மதத்தை பார், உன் கோத்திரத்தை பார் என்றெல்லாம் சொல்லி உன்னை குழப்பி இயேசு உள்ளத்தில் பறக்க முடியாதபடிக்கு தந்திரமாக அவன் கிரியை செய்வான். ஆனால் நீங்கள் கவனமாக இருந்து சத்தியத்தை கேட்டு அந்த தந்திரங்களுக்கு எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் நிற்கப்படும் போது தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்து விட்டால் அம்மா ஐயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் பிரதர். இயேசு எதற்காக வந்தார்? எந்த உலகத்துல சாப்பாடு கொடுக்கவும் துணிமணி கொடுக்கவும் இயேசு வந்தாரா? இல்லை. இயேசு வந்ததினுடைய நோக்கம் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. இந்த பூமியில் நீ மரித்த பின்பு நன்காய் வாழ்ந்து மரித்த பின்பு உன் ஆத்துமா, உனக்குள் இருக்கிற ஆத்துமா தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சொந்தரிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே உனக்காக வந்து பிறந்தார். அந்த ராஜ்யத்தை அவன் நீ கண்டுகொள்ள முடியாதபடி, காண முடியாதபடி இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே அவன் தடுக்கிறதுக்கு பார்ப்பான். நீங்க தான் கவனமா இருக்கான். நானும் ஆரம்பத்துல இயேசு சமூகத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தை ரட்சிக்கப்பட்டுட்டேன். முதல் நாளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், உள்ளத்துல வந்துட்டேன். ஆனால் பாருங்க, என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் பலவிதமான தடைகள் என் வாழ்க்கையில வருது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி, அவர்கள் பெந்தகோஸ்தே கிடையாது அவங்க, ஆனா அவங்க வேற ஒரு காரியத்துக்குள் ஈடுபட்டு இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, நீ ஏன் இயேசுவை ஏத்துக்கிட்டா கேட்கறாங்க.
யாரு? அவங்க அரசி. அவங்க கேட்கறாங்க, எதுக்கு நீ ஏன் சர்ச்சைக்கு போன? அவங்க பேர் டைசி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கேட்டாங்க, ஆனா அறிவு கேட்டவனே, எதுக்கு நீ சர்ச்சைக்கு போன? ஏன் போன? பாருங்க, நானும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவங்களே யாரு? ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனா இவங்க ஆண்டவர்கிட்ட ஏன் போறப்ப நாங்களாம் இல்லை, நானும் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான், நானும் அந்த சாமி தான் கும்பிட்டுக்கிறேன், இதோட கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டுக்கிறேன், ஆனா ஏன் நீ அங்க போனேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுப்ப ஆரம்பித்த பொழுது, அதாவது என்னை ரட்சித்த ஆண்டவர் நல்லவராக என்னை பாதுகாக்கிற தெய்வமா இருந்தபடினால் நான் தப்பித்தேன். என்னுடைய நண்பன் ஒருவன் இருந்தார். அந்த நண்பன் என்னை அழைத்து அதனுடைய விளக்கத்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, விளக்கத்தை கொடுத்தார். அந்த விளக்கத்தை நான் கேட்ட பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவர் ஒருவர்தான் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான சத்தியத்தை எனக்கு காட்டின போது அதை நான் விசுவாசித்த ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதே போல என் குடும்பம் என்னை தடுத்தது. நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லையே, நீ ஆலயத்துக்கு போ, ஆனால் உன் உள்ளத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளாதே என்று சாத்தான் என் குடும்பத்தின் மூலமாக காரியத்தை செய்தார். அதற்கும் என்னுடைய சில ஆவிக்குரிய நண்பர்கள் ஆண்டவருக்குள்ளாக எனக்கு கவுன்சிலிங்கை கொடுத்து, என்னுடைய சபையின் போதகர் எனக்கு கவுன்சிலிங்கை கொடுத்து, என்னுடைய சபையில் இருந்த வாட்ச்மேன் எனக்கு கவுன்சிலிங்கை கொடுத்து, ஆண்டவருக்குள்ளாக நான் இருக்க தேவ ஆவியானவர் என் வாழ்வில் கிரியை செய்தார். அதனால் இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்து ரட்சிப்பை அடைந்து நீங்கள் இயேசுவை சுமந்தவர்களாக மாற சாத்தான் நிச்சய மாட்டான். அவனை சுலபத்தில் விட்டுற மாட்டான். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை எத்தனை பேர் கழி கூறுறீங்க? இவைகளெல்லாம் ஜெயித்து ரட்சகர் நம்முடைய உள்ளங்களை பிறந்து நமக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. சந்தோஷமா இருக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி நல்ல பலமாய் கைகளை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. இன்னும் ரட்சிக்கப்படாமல், என்ன ஞானஸ்நானம் எடுக்காமல் பலவிதமான தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, நான் விடுதலையோடு சபைக்கு செல்ல முடியவில்லை என்று இருக்கலாம். தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ரட்சகரின் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். சாத்தானின் தந்திரங்களை நீங்க தான் அழித்து போடணும். நீங்க தான் அழித்து போடணும். சாசை சர்ச்சுக்கு போகாம தடுக்கிற பல ரூபங்களிலே வரும். உங்களை சபைக்கு போகாம தடுக்கிறதுக்கு, இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கிறதுக்கு. ஆனா நீங்க தான் என்ன செய்யணும்? அவைகளை தேவ சமூகத்தில் இருந்து மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு அந்த காரியத்தை செய்வார். அது மட்டுமல்ல, மேலும் கவனிங்கள், இயேசு கிறிஸ்து கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும் என்று சாத்தான் தெரிந்து அதை அழிக்க பார்த்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கனி எப்படிப்பட்ட கனி? ஆசீர்வாதமான கனி. இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போகுது. ஆமா சிஸ்டர், பிரதர், நான் சொல்றேன், இயேசு வந்தாலும் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். இயேசு உள்ளத்துல பிறந்தாவன் உனக்கு ஆசீர்வாதம் தம்பா, அப்பா, ஐயா, அம்மா. இயேசு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேணாலும் வாழலாம், ஆனா நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. பூமியில நிம்மதி என்கிற ஆசீர்வாதம் இயேசுக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா, கைதட்ட விருப்பம் இருந்தா கைதட்டி தேவனுக்கு மகிமையை கொடுப்போம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்ட கனி என்பதை சாஸ்திரிகள் வெளிப்பாடு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கும். அல்லேலூயா, சாஸ்திரிகளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. தேவன் அந்த வெளிப்பாடு கொடுத்தார். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? அதனால தான் நல்லா கவனிங்க. இப்ப வசனம் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. குழந்தைகளாக இயேசு, கவனிங்க, பிறந்த குழந்தை, பச்சை குழந்தைங்க, பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பிறந்த குழந்தை இயேசு. இந்த சாஸ்திரிகள் நல்லா கவனிப்போம், தூர தேசத்தில் இருந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட கனி என்பதற்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அவர் சாதாரண கனியாக இந்த பூமியில பிறந்திருந்தார்னா, இல்ல ஒரு துஷ்ட கனியாக பிறந்திருந்தார்னா வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்ட, உலகத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு கனி, கர்ப்பத்தின் மரியாளின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கப்பட்ட கனி என்பதை தேவனுடைய வெளிப்பாடு பெற்றதாலே, சாஸ்திரிகள் பெற்றதாலே, நல்ல கவனிங்க, எங்கிருந்தெல்லாம் தேசத்தில் இருந்து பெத்லகேமுக்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போக வேண்டும் என்றால், ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இருந்து கூட, நம்ம இந்திய தேசத்தில் இருந்து கூட அந்த நாட்கள்ல ஒரு ஞானி, ஒரு சாஸ்திரி நம் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அந்த இயேசுவின் பிறப்பை பார்த்தார். அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்ததிலே ஒரு ஞானி இந்தியன் என்று கூட ஒரு கணிப்பு சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அதாவது இது வரலாறு.
புரியுதுங்களா? அதனால் நல்ல கவனிங்க, இந்தியாவில இருந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறது அந்த நாட்கள் எல்லாம் ட்ரெயின் கிடையாதம்மா, பஸ் கிடையாதம்மா. புரியுதுங்களா? அந்த நாட்கள் எல்லாம் நல்ல கவனிங்க, ஒட்டகங்களை வைத்து என்ன செய்ய பிரயாணப்படுவது உண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒட்டகத்துல போகணும்னா எத்தனை நாள் ஆகும்? இங்கே இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒட்டகத்துல போன எவ்வளவு நாள் ஆகும் சிஸ்டர்? யோசிங்க பிரதர், யோசிங்க சிஸ்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் அந்த சாஸ்திரிகள் வந்திருக்கலாம். அப்ப அந்தந்த நாடுகளிலிருந்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போய் என்ன செய்யறாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. விளக்கமே தெரியல, எங்க இருக்கிறாங்க தெரியல. பெத்லகேம்ல இருப்போம். பெத்லகேம்ல எங்க? மெட்ராஸ்ல பிறந்திருப்பாங்க. மெட்ராஸ்ல எங்க? யாசர்பாடியா, ராயப்பேட்டையா, கிண்டியா, சைதாப்பேட்டையா, வயலாநல்லூரா, கோலப்பஞ்சேரியா, எந்த இடத்துல இயேசு பிறந்த எப்படி தெரியும்? ஆனா ஒரு நட்சத்திரம் காணப்பட்டது. அல்லேலூயா, ஒரு நட்சத்திரம் காணப்பட்டது. அந்த நட்சத்திரம் கரெக்டா அவங்க லைன் பண்ணி கைட் பண்ணிட்டே போச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி கவனிங்க. இப்போ இந்த பிரயாசப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவங்க குழந்தைய பார்க்க வராங்க. ஏன் பிரயாசப்பட்டு பார்க்க வராங்கன்னா, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. தேவன் அந்த வெளிப்பாடு கொடுத்திருந்தார். பிறக்கப்பட்டு இருக்கிற அந்த பிறப்பு சாதாரணமானது இல்லப்பா. அந்த பெத்லகேமுக்கு மட்டும் ஆசீர்வாதமான பிறப்பு இல்லை, ஆசீர்வாதமான கனி கிடையாது. பிறக்கப்பட்டதான இந்த பிறப்பு உலகத்துக்கே ஆசீர்வாதமானது. அல்லேலூயா, உலகத்துக்கே பிறந்த கனியானது ஆசீர்வாதமானது என்கிற வெளிப்பாடு தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஒண்ணு மட்டும் என்ன தைரியமா சவாலா சொல்ல முடியும், உலகமே கொண்டாடுகிற ஒரு உலகத்தில் ஒரு பண்டிகை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் தானே தவிர வேற எந்த ஒரு பண்டிகையும் சொல்ல முடியாது. கிறிஸ்துமஸ் ஒண்ணுதான் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஏன் சொன்னா அந்தந்த தேசங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு சபிக்கப்பட்ட மனிதர்களையும், ஆசீர்வாதம் இல்லாத மனிதர்களையும், துஷ்டத்தனமான மனிதர்களையும் இயேசுவானவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். உலகத்துக்கே இன்றைக்கு பாவிகள் எல்லாம் மனம் திரும்பி ஆசீர்வாதத்துக்கு கடந்து வரலாம். இயேசு என்கிற கனிந்த பூமியில பிறந்தார். உலகம் முழுவதும் அவரை இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன செய்றாங்க, சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த சாஸ்திரிகள் பார்க்க போன போது நல்லா கவனிங்க, காணிக்கைன்னு சொல்லி ஏதோ ஒரு 10-100 ஆண்டவர் கிட்ட வச்சதாக நம்ம பார்க்கல. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அவங்க காணிக்கைன்னு வச்சதை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரியுதா? என்ன காணிக்கை வச்சோம் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது பொன்னையும், பொன்னைன்னு என்ன அர்த்தம்? தங்கம் எத்தனை கிலோ வைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. கவனிங்க. இரண்டாவது, தூப வர்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கு. தூப வர்க்கம்னா அது எதுக்குன்னா, ஜீசஸ் இஸ் தி காட். புரியுதுங்களா? தேவன் ஒருவருக்கு தான் தூப வர்க்கத்தை ஏறெடுக்கப்பட முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எந்த ஒரு மனிதனுக்கும் தூப வர்க்கத்தை செலுத்த முடியும். புரியுதுங்களா? ஆசரிப்பு கூடாரத்திலே தூப வர்க்கம் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தூப வர்க்கம் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திலே தூப வர்க்கம் இருந்தது. ஆசாரியர்கள் அந்த தூப வர்க்கத்தை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆனால் இந்த சாஸ்திரிகள் பொன்னையும், என் வேதம் சொல்லுகிறது, தூப வர்க்கத்தையும் செலுத்தினார்கள் என்றால், இன்னைக்கு நிறைய பேர் இயேசு சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சாஸ்திரிகள் தூப வர்க்கத்தை செலுத்தினுடைய விளக்கம் என்ன? என் ஆண்டவராக இயேசு தேவாதி தேவன். ஐயா, தேவாதி தேவன். அவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவர் மனிதனாக உனக்காக எனக்காக பிறந்தார். ஆனால் அவர் தூப வர்க்கத்தை செலுத்தப்பட வேண்டிய, ஆராதனை செய்யப்பட வேண்டிய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற வெளிப்பாட்டை சாஸ்திரிகள் பெற்றிருந்தார்கள். கிறிஸ்துமஸ் நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சாதாரணமான தெய்வம் என்று நினைச்சிடாதீங்க. ஐயா, கண் திறக்கப்பட்ட ஜனமே கவனி, இயேசு யார்? He is a God. அவர் தேவன். அவர் தான் தெய்வம். அவர் தான் தெய்வம். அவர் தான் தெய்வம். உலகம் முழுவதற்கும் ஒரே தேவன் இயேசு தான். அல்லேலூயா. உங்களுடைய ஆராதனை என்னுடைய ஆராதனைக்கு பார்த்து
அவருக்கு தான் தூபமா நாம் என்ன செய்யணும், ஆராதனைகள் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் தெளிவு. ஒன்னொன்னு படைக்கிறாங்கன்னு சும்மா கிடையாது, தங்கத்துக்கு ஒரு விளக்கு இருக்கு. ஏன்னா தூபம் சொல்றேன்னா இன்னைக்கு தூபம் எல்லாரும் காட்டப்படுது. எல்லாரும் மனுஷனுக்கு தூபம் காட்டப்படுறது, ஆடுக்கு தூபம் காட்டும், மாட்டுக்கு தூபம் காட்டுறோம், பாம்புக்கு தூபம் காட்டுறது, எல்லாம் தூபம் காட்டுறதுன்னா கண்ணு திறக்கப்படட்டும் பிரதர் சிஸ்டர். இயேசு ஒருத்தருக்கு தான் தூபம் காட்டணும். ரெண்டாவது அடுத்து சொல்லுது வெள்ளை போலம். வெள்ளை போலம், வெள்ளை போலத்தை பத்தி யாத்திராகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்ப எடுக்க நேரம் இல்ல. அது மேன்மையான வெள்ளை போலம் என்று எழுதப்பட்டிருக்குது யாத்திராகமத்துல 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வெள்ளை மேன்மையான வெள்ளை போலம் எதுக்குன்னா அது அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெள்ளை போலத்தை சொல்றது புரியுதுங்களா? அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தேவனாக இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர். He is a king of king. ராஜாவாகிய தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அதே போல இயேசு சாதாரண மனிதன், மனிதனாக நமக்காக வந்தார். அதே போல அவர் தேவனாக வந்தார். தூபம் காட்டப்படுவதனாலே அவர் தேவன். அதே சமயம் இந்த உலகம் முழுவதற்கும் he is a king of king, lord of lord. இந்த உலகம் முழுவதற்கும் அவர் தேவாதி தேவனாக மட்டுமல்ல, ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். கைகளை தட்டி நல்ல தேவனுக்கு மகிமையை கொடுப்போம். ஹல்லேலூயா. அதனால்தான் அபிஷேக தைலத்தை என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு வந்த வெள்ளை கோலத்தை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அபிஷேகத்தை ரெடி பண்றதுக்கு அந்த வெள்ளை கோலத்தை பயன்படுத்துவாங்க. அதை கொண்டு வந்து சாஸ்திரிகள் இயேசுவுக்கு முன்பாக, நல்ல கவனிங்க, இயேசு நல்ல பெருந்த வளர்ந்து 33 வயசு உள்ளவராக இருக்கும்போது பணிந்து கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் அன்னைக்குதான் பிறந்திருப்பாரு. இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு முன்னாடி இயேசு முன்னாடி சாஸ்திரிகள் சாஸ்திராங்கமாக அப்படியே விழுந்து என்ன செய்தாங்க, பணிந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டதை நாம பார்க்கிறோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பிறந்த முதல் நாளிலே அதுவும் இந்த சாஸ்திரிகள் சாதாரணமான ஆள் என்று நினைத்து விடக்கூடாது. நான் அதே சொன்னேன், இவர்கள் யாரு? தங்கத்தையும் மேன்மையான வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து படைக்கிறார்கள் என்றால் தங்கம் சாதாரண மனிதன்கிட்ட இருக்குமா? சொல்லுங்க. தங்கம் சாதாரண மனிதன்கிட்ட இருக்குமா? சொல்லுங்க பிரதர். 1 கிலோ தங்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளு? பேசுங்க பிரதர். உனக்கு தெரியாத மாதிரியா? எப்படிப்பட்ட ஆளு? வயிற்றான ஆளு. வயலான நீங்க தான் வயிற்றான ஆளு. கோலபஞ்சியில் நீங்க தான் வயிற்றான ஆளு. 1 கிலோ தங்கம் ஆளு, வயிற்றான ஆளு. அப்ப இங்க பார்க்கிறோம், பொன்னை கொண்டு வந்து படைத்தார்கள் சொன்னா சாதாரண ஆள் கிடையாது. அதாவது லாங்ல இருந்து வர ஆளு. யாரோ ஒரு குண்டுமணியை படைச்சா வந்துருப்பான் இல்ல. அது எத்தனை கிலோ தங்கத்தை படைத்தாங்க தெரியவில்லை. அவர்கள் எல்லாரும் மேன்மையானவர்கள், மேன்மைக்குரியவர்கள், ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள். அவர்கள் பயங்கரமான பெரிய ஒரு மேன்மை படைத்தவர்கள் சமுதாயத்திலே. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவிலிருந்து புரிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்துமஸ் பாடம் என்ன? 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். 1, நாம் அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசம் எடுக்க நமக்கு கஷ்டம் தெரியாமல், நல்ல கவனிக்க, அவங்க பிரயாணப்பட்டு வந்தது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த 3 பேர் சாஸ்திரிகளுடைய காரியத்தை சொல்றேன். பிரயாணப்பட்டு அவங்க வந்தாங்களே, அது எவ்வளவு கஷ்டம். அதே தான் சொல்றேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் சொல்ற தேவ பிள்ளையே, நீங்க பிரயாசம் எடுத்தாதான் இயேசுவை பார்க்க முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு நாம சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், இருக்கட்டும், நல்ல காரியம் தான். ஆனா அதல்ல, இதல்ல. நீ ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில இயேசு யார் என்பதை அறிந்த அந்த அறிவு உனக்குள்ளாக வேண்டும். இன்றைய நாட்களிலே சபையிலே இயேசுவை குறித்ததான அறிவு இன்றைக்கு மிக கம்மி. செல்போனை குறித்து அறிந்திருக்கிற அறிவு கூட இன்னைக்கு பெருத்து போயிருக்கிறது. இந்த ஆப், இந்த ஆப், அந்த ஆப், இந்த ஆப் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான ஆப்ஸ்களை தேவ ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆலயத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து யார் என்கிற அறிவு இன்றைக்கு சபைக்கு இல்லாமல் இருப்பது ஒரு வருத்தம். இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை நீ அறியணும். நீ ஆப்ஸ் அறியாத, ஏதோ தேவை கலெக்டம் கூட நடக்கட்டும். ஆனா இயேசு அறியணும் என்றதான துடிப்பு உனக்கு இருக்க வேண்டும். ஆமா, இயேசுவை அறியணும்னா சும்மா அறிய முடியாது, சும்மா அறிய முடியாது. அதுக்கு தியாகம் செய்யணும். அதுக்கு பாருங்க, பிரயாணப்பட்டு எங்கிருந்தோ இந்தியாவுக்கு சொன்னாங்க, பிரயாணப்பட்டு போனது போல ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்குள்ளாக நீ தியாகம் செய்யணும். உன் தூக்கத்தை தியாகம் செய்யணும், உன்னுடைய சாப்பாட்டை தியாகம் செய்யணும். அல்லேலூயா, ஆமென். புரியுதுங்களா? அப்படியாய் தேவனாகிய இயேசுவை நீ தேட ஆரம்பிக்கும் போது, தேடி வரும்போது, ஆமென், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு பல வேலைகள் இருக்கும்.
புரியுதுங்களா? பல வேலைகள் இருக்கும். அந்த வேலை இந்த வேலை, நீ வேலைக்கு ஒரு 1000 ரூபாய் போனா கூட்டுறாங்க பாஸ்டர், 1000 கொடுக்குறாங்க பாஸ்டர், அதனாலதான் ஓடுறேன். நான் சொல்றேன், இயேசுவை காண முடியாது. நீ பேருக்கு வேணா ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாமே தவிர இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை அறிய முடியாது. அப்ப இப்படிதான் தியாகம் பண்ணணும் பிரதர், தியாகம் பண்ணணும் சிஸ்டர். ஆண்டவரை நீ அறிகிற அறிவுக்குள்ள வரணும்னா தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணி தேடி வருவாய் என்று சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன், இயேசு உன் கண்ணுக்கு தெளிவுபடுவார். இயேசுவை அறிகிற அறிவு உனக்குள்ளாய் வந்துவிடும். கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் உனக்கு உணர்த்துகிற சத்தியம் இதுவே. தியாகம் இல்லாம இயேசுவை தேட முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் சொல்றாங்கன்னா, எனக்கு வேலை பாஸ்டர், அது பாஸ்டர், எல்லாம் இருக்க செய்யும். நீங்க 10 வருஷம் நான் சொல்லுவீங்க. நான் சொல்றேன், வேலை இருக்கட்டும், இயேசுவோட பெருசா இல்லைங்க, இயேசுவோட பெருதா. கண் திறக்கப்பட்டுச்சுன்னா எதையும் தூக்கி போட்டு இயேசு கிடைக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அதனால அந்த சாஸ்திரிக சாதாரண இல்லை, தூரத்துக்கு வந்தாங்க, தியாகம் பண்ணி வந்தாங்க, இயேசுவை கண்டார். இயேசு கண்டா என்னப்பா வாழ்க்கையில் அதை விட மேன்மை எதுங்க? அதை விட மேன்மை எது? இயேசுவை கண்டதை விட மேன்மை எது? இயேசுவை காண்கிறதான சத்தியம் நிறைய உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நான் உங்களுக்கு அப்புறமாக அதை பற்றி சொல்லுகிறேன். இரண்டாவதாக நல்ல கவனிங்க, நாம் இயேசுவுக்காக இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தாங்கன்னா, கவனிங்க, இயேசுவுக்கு என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க? என்ன படைச்சாங்க காணிக்கையா? என்ன? பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலமும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. இது மூணுமே நீங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காணிக்கை. சொல்றது புரியுதுங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? சிறந்தது. ஏதோ ஓட்டையை ஒடுசுரமா கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நாங்க படைச்சது கிடையாது. ஆண்டவருக்கு சிறந்ததை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அவருடைய பாதத்துல வைத்தாங்க. இன்னைக்கு ஒரு சில விசுவாசிகளை காணும் போது யாரு எந்த தெரியல. நல்ல கவனிங்க, இவங்க போட காணிக்கையில விரலே விடுவான். ஐயா, குப்பை தொட்டியில போடப்படுகிற காணிக்கெல்லாம் கொண்டு வந்து இயேசுவுக்கு என்ன செய்யறது? காணிக்கை போட்டு அதான் சொல்றாங்க, மட்டமான சிந்தனை. இயேசுவை அறிதல் சொன்னா எது உனக்கு பெஸ்டா இருக்குதோ ஓட்ட ஒழிச்செல்லாம் கூட நீ ஏற்றுக்கொள்வேன். ஆனா ஆண்டவருக்கு ஆண்டவர் எல்லாரையும் பெரியவரையா சிறந்ததுதான் என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிவு நமக்கு இருக்கும். ஆமென். வார்த்தையும் கிழிச்சலும் அதுவும் இதுவுமா கொடுக்கும்போது நான் சொல்றேன், இன்னும் நீ ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கல, இன்னும் ஆண்டவரையே அறியல. ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுத்தார்கள். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாய் கொண்டு வந்து இயேசுவுக்கு படைத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இதெல்லாம் பெரிய காரியம். நான் சொல்றதெல்லாம் பெரிய. பொன் என்பது பெரியது, வெள்ளை போலம் என்பது பெரியது, தூபவர்க்கம் என்பது பெரியது. எல்லாம் சொல்றேன், இயேசுவை நல்ல கவனி. கிறிஸ்துமஸ் நாளில எப்படி நாம இருக்கணும்னா, இயேசுவுக்காக பெரியவைகளை நாம கொடுக்கணும், பெரிய காரியங்களை செய்யணும். நமக்கு எது பெருசா வாழ்க்கையில தோணுதோ அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல வைச்சா சரியான கிறிஸ்துமஸ். இதுதான் பிரதர், இதுதான். இன்னைக்கு ஆண்டவர்லாம் பார்த்து சாதாரணம் இருந்தா செய்யும், இருந்தா செய்யும். நமக்கெல்லாம் செய்ய வேண்டாம், இருந்தா செய்வோம். இன்னும் நான் சொல்றேன், ஆண்டவர் சரியா நாம் என்ன செய்யல, அறியல. ஆண்டவர் சரியா நாம் அறிந்தோம் சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில எது உகந்ததோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அததான் கொண்டு வந்து என்ன செய்வோம், அவர் முன்னாடி வைத்து நாம் பணிந்து கொள்வோம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கேட்டார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு சென்று கொண்டு இந்த நாட்கள் ஆண்டு சொன்னார், உங்களிடத்தில் உள்ள சிறந்தது எது? எது ஆண்டவரே? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்ப ஆண்டவர் உணர்த்தின காரியம் ஒன்னையே உணர்த்திட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கை தான் போயிருக்காது, சிறந்தது உன்னுடைய வாழ்க்கை தான். அதை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டேன். காசு கேட்ட கொடுத்துரு ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ வேணும். உன் வாழ்க்கை எனக்கு கொடுக்குறியா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்குன்னு ரொம்ப அப்படி யோசிக்கிறது என்னமோ அப்படி இப்படின்னு. நான் மறுபடியும் சொல்றேன், சிறந்ததை கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையை. புரியுதுங்களா? வாழ்க்கையை ஆண்டு சொன்னாங்க, உன் வாழ்க்கையில கொடுத்து. அப்போ ஆண்டவருக்கு காணிக்கையா என் வாழ்க்கையை எனக்குன்னு எதுவும் இல்லப்பா, என் வாழ்க்கை காணிக்கையை அவங்க கொடுத்துறேன், என்னை எது பயன்படுத்த. புரியுதுங்களா? என் வாழ்க்கையில என் அம்மாவை நான் பார்க்கல, என் எதிர்காலத்தை நான் பார்க்கல, ஆண்டவர் காணிக்கை என்ன கேட்கிறேன், நான் அவ்வளவுதான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். அது போல உங்க வாழ்க்கையில சில வேளை உங்க பிள்ளைகளை காணிக்கையா ஆண்டு கேட்பார்.
ஒரு நேரமும் பிள்ளைய ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூடுவார். சில வேளை உங்களை கூடுவார், முழு நேரமா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவார். புரியுதா? அதை நாம் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, தடுத்துடக்கூடாது. காணிக்கையா ஆண்டவரை லாபத்தை தேடவோ இல்லை ஏதோ சம்பாதிக்கவோ அந்த மாதிரி ஒரு தவறான சிந்தையோடு நாம் வரக்கூடாது. ஆண்டவரே, என்னை படைக்கிற உமக்கு காணிக்கையாக என்னை நடத்துனாதான்னு சொல்லி நம்ம ஆண்டு சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எனக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவரே எனக்கு மதிப்பு இருக்குதோ மரியாதை இருக்குதோ, எனக்கு எது இருக்குதோ இல்லையோப்பா, ஆனா ஆண்டவரே உகந்த என் வாழ்க்கை நான் உமக்கு நீ அழைத்ததாலே தந்து விடுகிறேன் என்று சொல்லி தந்துவினா, என் பிள்ளைகளை நீங்க அதுக்கு தான் அழைக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேனால் நான் சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் அறிந்தவர்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட கனிக்காக. ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ஆசீர்வாதம் எல்லாமே இருப்பீங்க, சரியான பிளஸிங் உள்ள இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது நல்ல கவனிங்க, பணிந்தவர்கள் யார்? சாதாரணமானவர்கள் அல்ல. அவன் ஏதோ 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க அல்ல, ஆனா 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான். ஆனா நல்ல கவனிங்க, பணிந்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்குது. சாஸ்திரிகள் சொல்லும் போது சகலத்தையும் கற்றவர்கள், சகலத்தையும் கற்றவர்கள். சிஸ்டர், சகலத்தையும் கற்றவர்கள், எல்லாம் தெரியும். சாஸ்திரிகளுக்கு, ஞானிகள், எல்லா வித்தைகளும் அறிந்தவர்கள், சகல சாஸ்திரத்திலும் தேர்ந்தவன் மோசே என்று பார்க்கிறோம் எகிப்துல. அந்த சாஸ்திரிகள் தான் எல்லாம் அறிந்தவங்க தான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்படி நெட்டையா நின்றுகிட்டு இயேசுவுக்கு காணிக்கை படைக்கல, மாறாக வேதம் சொல்லுகிறது சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவுக்கு காணிக்கையை படைத்தார்கள். இதுல இருந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும்? கிறிஸ்துமஸ் நாள்ல எந்த படிப்பானாலும் வந்திருக்கலாம், எவ்வளவு திறமை படைத்தாலியா, நான் ஊர்லயே நான் தான் வந்தா, நான் தான் புரியால், நான் தான் ரொம்ப படிச்சவன், எனக்கு செம்ம நாலேஜ் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சிறந்தவன், அதுல சிறந்தவன், இதுல சிறந்தவன், எல்லாம் நல்லதுதான். ஆனா இயேசுன்னு வரும்போது உன் சிறந்ததெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு உமக்கு முன்பாக நிற்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனிக்கு முன்பாக நிற்க சாதாரணமான இந்த மனிதன் யாராண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ தேவனை அம்மை தாழ்மையோடு இதயத்தோடு கூட நீ சாஸ்திரிகளை போல தொழுது கொள்வாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். என்னைக்கு நான் சொல்லுவேன், இயேசுக்கு முன்னாடி அப்படி வருட்டு நின்றுட்டு, நான் யார் தெரியுமா, நான் கச்சல யார் தெரியுமா, நான் அப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு தெரியுமா, நான் படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு தெரியுமா, நான் ஆள் தெரியுமா, இப்படி எல்லாம் வந்து நின்றுட்டீங்கன்னா ஆண்டவர் சட்டம் பண்ண மாட்டார். ஹலோ, ஆண்டவர் எழுதிக்கணும், ஆண்டவர் இருக்கணும். எல்லாரும் இந்த சாஸ்திரி, எல்லா ஞானம் உள்ள சாஸ்திரிகள், தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போல உள்ள சாஸ்திரிகள். ஆனா இயேசுவே உங்களுக்கு முன்னாடி சொன்னா நான் ஒன்னல்லப்பா, சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவது அவ்வளவுதான். ஆனா என்ன, தாழ்மையினால் நமக்கு முன்னாடி வந்தா காட்டக்கூடியதா ஆண்டவரே, உமக்கு முன்னாடி பட்டத்தை தரக்கூடியதா ஆண்டவரே, உமக்கு முன்னாடி எனக்கு படிப்பெல்லாம் ஏமாத்துற ஆண்டவரே, உமக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கிற தங்கமும் வெள்ளை போல எந்த முறை ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நானே இதை கொடுத்துறேன், தாழ்மையோடு பணிந்து கொண்டேன். கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நல்ல கவனிங்க, பணிந்த இதயத்தோடு தொழுது கொள்ளும். உன் மனசுல ஒரு சின்ன பெருமை உள்ள கொண்டு இருந்தா கூட நல்லா சொல்ற கவனிங்க, ரகசியத்தை நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆமா, ஒரு சின்ன பெருமை நம்ம உள்ளத்துல இருந்தா கூட நீ மனசளவுல கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. அந்த பிரசன்ஸ் உங்க மேல இறங்காது. ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? உண்மை. ஆமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு என்ன பண்றாங்க, கர்த்தரை வர்ஷிப் பண்றாங்க. அதை பார்க்கும்போது மனசெல்லாம் கவலைப்படுது. பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு இதுக்குள்ள கை விட்டு எப்படிங்க ஆராதிக்க முடியும்? ஒரு முதலமைச்சர் முன்னாடி வந்து நிக்கிறாரு, அவருக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு அப்படின்னு பேசுவியா? சிஸ்டர் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூடவா பாஸ்டர்? என்னைக்குமே தான், எனக்கு இன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் இல்ல பிரதர், இன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ் சிஸ்டர், எனக்கு 365 நாளும் கிறிஸ்துமஸ் பண்ண மாட்டேன். ஆமா சொல்றேன், how to worship our God. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என் வேதம் சொல்லிக் கொடுக்கிற காரியம். இந்த வசனத்தை நான் படித்து காண்பிக்கிறேன். மத்திய 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அது தாயாகிய மரியாதையும் கண்டு, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா, கண்டு
சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? எப்படி இருக்கணும் வர்ஷிப்? வர்ஷிப் எப்படி இருக்கணும் பிரதர்? பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு ஆராதிக்கிறதல்ல வர்ஷிப். இங்க சுத்தி 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 பார்க்கறதல்ல ஆராதனை. பணிந்து கொண்டு கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமான தெய்வம், பயபக்தியோடு பணிந்து கொள்கிற ராஜா என்று அப்படி ஒரு பணிவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் எப்போதும் இருக்கும். நல்ல கை தட்டா ஜோர கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். எப்படி கிறிஸ்துமஸ் நாள் இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது ஒன்று, உலகத்துக்கு ஆசீர்வாதமானது. இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்துக்குள்ளாக வரும்போதுதான் அந்த குடும்பம் அப்பொழுதுதான் ஆசீர்வதிக்கப்படும் ஒன்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, சாத்தான் கிறிஸ்து உள்ளே பிறக்கிறதுக்கு வழிவிடாதபடிக்கு தடுப்பான். அதை நீங்கள் தான் ஜெயித்து வர உலகத்துக்கு அந்த காரியத்தை சொல்லலாம். விசுவாச பிள்ளைகள் தான் ஜெபித்து அவர்களை கிறிஸ்தவ உள்ளங்களில் பிறக்க சத்துருவின் எல்லா வழிமுறைகளையும் அழித்து நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகள் நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சாஸ்திரிகளுடைய அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நாம் பார்ப்போம். கடைசியாக ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் பார்த்து முடிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 43 சீக்கிரம் படிப்போம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது கவனியுங்கள், எதனால் கிடைத்தது. இங்க எலிசபெத் மரியாதை குறித்து வார்த்தை சொன்ன போது இயேசுவை குறித்த 2 வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் கர்ப்பத்தின் இயேசுவானவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வம். இந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமா, உலகத்துக்கே சொல்ல முடியும், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா இயேசுதான் உனக்கு வேணும், இயேசுதான் உன் குடும்பத்துக்கு வேணும். நிச்சயம் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு இயேசு இருந்தாதான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இது சத்தியம். இரண்டாவதாக எலிசபெத்துக்கு கிடைத்த 2வது வெளிப்பாடு என்ன? கர்ப்பத்திலிருந்த கனியை குறித்து. இயேசு மனிதன் மட்டுமல்ல, he is a Lord. என் ஆண்டவருடைய தாயார். என்ன சொல்றாங்க? கர்ப்பத்தில் இருக்கிற கனியை குறித்து என்ன சொல்றாங்க? மரியாதை யாரு? இயேசுவின் தாய். அப்போ என் ஆண்டவருடைய தாயார் யாரு குறித்து சொல்றாங்க? இயேசுவை குறித்து சொல்றாங்க. என் ஆண்டவர், அவ இயேசுன்றவர் சாதாரணமானவர் அல்ல. என் ஆண்டவர் உலகத்துக்கே ஆண்டவரையா, உலகத்துக்கே ஆண்டவர். இந்த வயலானூர் அல்ல, கொளப்பஞ்சேரி அல்ல, பூந்தமல்லி அல்ல, சென்னை வட்டாரம் அல்ல, அவர் தமிழ்நாடு அல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கு இயேசுவே ஆண்டவர். கரங்களை தட்டி ஜோர் ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். ஹalleluya. உலகத்துக்கு அவர்தான் ஆண்டவர். பிறக்காததற்கு முன்பே வெளிப்பாடு. இயேசு பிறந்தவுடன் வெளிப்பாடு அல்ல, வயிற்றில் இருக்கும் போது 6 மாதங்கள் தான் உள்ளே சுமந்து கொண்டிருக்கிறார் இயேசுவை. அப்பொழுதே பரிசுத்த ஆவி வந்த போது இந்த வெளிப்பாடு என்ன கிடைக்கப்படுகிறது? Jesus is Lord. இயேசு ஆண்டவர். இயேசு சாதாரணமா நினைச்சாதீங்க. சர்ச்சுக்குள்ள நம்ம தேவ பிள்ளைகள் சொல்லணும், ஏமா இயேசு அப்பா சாதாரணமானவர்களப்பா, அவர் தெய்வம், ஒரு ஆண்டவர் என்றால் என்ன விளக்கம்? ஆண்டு நம்மை நடத்துகிறவர். பிறப்பிலிருந்து சாகர வரைக்கும் உன்னை ஆண்டு நடத்துகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அதனால இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர்
ஆண்டவருடைய தாயார், என் ஆண்டவருடைய தாயார். அப்போ எலிசபெத் பிறக்கவே இல்லை. சொல்ல போனா இயேசுக்கு வயசு 6 மாசம் சொல்லுவாங்க. உள்ள இருக்கும் போதே சில இடத்துல பர்த்டே எல்லாம் கர்ப்பத்தில் இருந்தே அந்த பர்த்டே கணக்கு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டா கூட இயேசுவோட வயசு எப்போ மரியாதை எலிசபெத் மரியாதை வாழ்த்துற போது இயேசுவோட வயசு என்ன? 6 மாசம். புரியுதுங்களா? ஆனா இந்த 6 மாசத்தினுடைய கர்ப்பத்தின் கனியை எலிசபெத் என்ன சொல்றாங்க? எனக்கு அந்த கனி யாரு? தெளிவா சொல்லுவோம். எனக்கு அந்த கனி யாரு? எனக்கு அந்த கனி யாரு? நான் எப்படிப்பட்ட வயசு உள்ளவன்? வேதம் சொல்லுது, எலிசபெத் வேதம் சொல்லுது, அவள் மிகுந்த வயது சென்றவளாயும் இருந்தார்கள். அப்ப எப்படியும் பார்த்தா 80 வயசு வைங்க. 80 வயசு பாட்டி, தொழுதொழுத்த பாட்டி. புரியுதுங்களா? ஆனா மரியாதை வைத்துக் கொண்டிருந்த அந்த இயேசு என்கிற கனியை குறித்து என்ன வெளிப்பாடு பண்றது? நான் 80 வயசு பாட்டியாக இருக்கிறோம், ஆனால் மரியாதை வயிற்றில் இருக்கிறான அந்த கனிதான் எனக்கு ஆண்டவர் ஐயா, எனக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர். கை தட்ட நல்ல கட்டி ஆண்டவரை மையப்படுத்தி நல்ல விசுவாசத்தை புதுப்பிக்கிறீங்க. ஆமா, எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு தேவன். ஒரே சாட்டணும் உலகம் எல்லாம். சாதாரண மனுஷன் ஒருத்தர் எழுதுறான், டாய்லெட் சீக்கிரம். ஆமா, பைபிள் படிக்காத முட்டாள். பைபிள் இயேசுக்கு கேவலம் எழுதவனுக்கு என்ன துணிவு? முட்டாள். பைபிள் சரியா படிக்கணும். இயேசு ஆண்டவர் ஐயா, ஆண்டவர். சோத்திரம். புரியுதா? தேவ பிள்ளைகளை பயப்படாதே, எவனும் கட்டும். ஆமா, இயேசுவை பத்தி தப்பான உபதேசம், இயேசுவை குறித்து தவறான காரியத்தை பேசணும். He is a foolish man. அவன் முட்டாள்தான். என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது 80 வயசு நிறமையில எலிசபெத் சொல்றேன். 80 வயசு நாங்களும் கேட்கிறேன். என் ஆண்டவருடைய தாயாரையா, என் ஆண்டவர். நீங்க ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் நேரத்துல என்ஏசியா சொல்லுங்க. சிஸ்டர் சிஸ்டர் வாய்ச்சியா சொல்லுங்க. சிஸ்டர் என்ஏசியா பிரதர் சொல்லுங்க. என்ஏசியா என்ஏசியா கை தட்டி ஜோவர ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி கை தட்டு. ஆண்டவரே சொல்லி கை தட்டு. ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே ஆண்டவர் ஒருத்தன் ஆண்டவர். ஆமென். அந்த வெளிப்பாடு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பிலே நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை. அநேக காரியங்களை பார்த்தோம். ஒன்று, மரியாதையின் வயிற்றில் இருந்த கற்பத்தின் கனி, பெஸ்ட், அது பிளஸட், அது ஃப்ரூட், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட கனி. ஒண்ணு, நம்ம ஆசீர்வாதமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. ரெண்டு, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனியை சாத்தான் அழிக்க பார்ப்பான். ஜனங்களுக்குள்ளாக இயேசு தன் சொந்த இரட்சகராக வரவிடாதபடிக்கு அந்தரமாய் கிரியை செய்வார். ஆனால் நீங்களும் நானும் தான் அவன் ஒரு தூதனை போல இருந்து ஜனங்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனைகள் கொடுத்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக இயேசு வளருகிறதுக்கு உதவி செய்ய வேண்டும். ரெண்டு பார்த்தோம். மூன்றாவதாக நன்றாக இந்த சாஸ்திரிகளுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தோம். சாஸ்திரிகள் எப்படி தன்னுடைய பிள்ளையாக இயேசுவிடத்தில் எப்படி வந்தார்கள், அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், சிறந்ததை கொடுத்தார்கள். மூன்றாவது, தங்கள் மேன்மைகள் எல்லாம் விட்டு பணிந்து கொண்டார்கள். இது நமக்கு ஒரு முன்னுதாரணம், இயேசுவுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. நான்காவதாக எலிசபெத் பெற்ற வெளிப்பாடு, என் இயேசு சாதாரணமான மனிதன் அல்ல, சாதாரணமான ஒரு ஞானி அல்ல, சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி அல்ல. He is the Lord. என் இயேசு ஆண்டவர் என்கிற வெளிப்பாடை பெற்றார்கள். இந்த 4 வெளிப்பாடு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, அந்த பிறப்பின் நாளிலே நாம் அறிந்து கொள்ள நம் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவதற்காக எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லாம் சுறுசுறுப்பா எல்லாம் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று எல்லா கண்களை மூடி, ஓ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், வானம் பூமி ஆவையும் படைத்தவர், அவரே சர்வ லோகத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணம் என்ற பாடலை எல்லா கைகளை தட்டி உற்சாகத்தோடு இயேசுவை எல்லாரும் மகிமைப்படுத்தி, யாரும் சும்மா இருக்க கூடாது, எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாம் மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா ஜீசஸ், எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். ஓ ஜீசஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவே ஆண்டவர், எல்லாரும் இயேசுவே ஆண்டவர், கை தட்டலாமா? இயேசுவே ஆண்டவர்,
அவரே ரட்சகர்.